நம்ம வாழ்க்கையில உண்மைய சொல்லணும்னா 90% நாம அனுபவிச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் நாம செஞ்ச தவறுகள் கிடையாது. நாம தெரியாம பேசின வார்த்தைங்க தான். ஒரு சின்ன வார்த்தை ஒரு அழகான உறவ உடைக்கும். அதுவே ஒரு சின்ன வார்த்தை உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்ப உங்களுக்கு கிடைக்க விடாம பண்ணிடும். ஒரு சின்ன வார்த்தை நீங்க இவ்ளோ நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மரியாதைய மண்ணோடு மண்ணாக்கிடும். அதனால தான் சொல்றேன், மௌனம் அப்படிங்கிறது பலவீனம் கிடையாது. அது ஒரு மகா சக்தி. இந்த வீடியோல அந்த 5 நேரங்கள், எந்த இடத்துல நீங்க வாய தொறந்தா உங்களுக்கு நஷ்டம், எப்போ மௌனம் உங்கள காப்பாத்தும். இதையெல்லாம் நம்மளோட நிஜ வாழ்க்கையில நடக்கிற உதாரணங்களோட பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களோட வாழ்க்கைய ஒரு 50% பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னும் நம்ம ஸ்ரீ பிரீத் பிரேவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 5 நேரத்துல நம்மளோட வாயை திறந்தோம்னா நிச்சயமா அது நம்மள நஷ்டத்துல தான் கொண்டு போயிட்டு விடும். முதலாவதா கோபத்துல பேசாதீங்க. நாம பல நேரங்கள்ல பண்ற தப்பு இதுதான். கோபம் வரும்போது நம்மளோட அறிவு வேலை செய்யாது. ஆனா நாக்கு மட்டும் ரொம்ப வேகமா வேலை செய்யும். அந்த ஒரு நிமிஷத்துல ஆத்திரத்துல நாம விடுற வார்த்தை ஒருத்தரோட மனசுல வாழ்நாள் முழுசும் ஆறாத வடுவை உண்டாக்கிடும். உதாரணத்துக்கு இந்த கதையில வர மாதிரி தான். ஒரு அப்பா, அவருக்கு ஒரு பையன். அந்த பையனுக்கு கோபம் வந்தா எதை கொண்டு அடிக்கிறோம், என்ன பேசுறோம்னே தெரியாது. ஒரு நாள் அந்த அப்பா அந்த பையன்கிட்ட ஒரு மர பலகையையும் நிறைய ஆணிகளையும் கொடுத்து சொன்னாரு. இனிமே உனக்கு எப்போல்லாம் கோபம் வருதோ அப்போ ஒரு ஆணிய இந்த மரத்துல அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் நாள் அந்த பையன் கோபத்துல 20 ஆணிகளை அடிச்சிருக்கான். போக போக ஆணி அடிக்கிறது கஷ்டமா இருந்ததால கோபத்தை குறைக்க பழகிக்கிட்டான். ஒரு நாள் அவன் கோபமே படல. அப்ப அவங்க அப்பா சொன்னாரு, இப்போ நீ அடிச்ச ஆணிகளை ஒவ்வொன்னா பிடுங்கி எடு அப்படின்னு. எல்லா ஆணியையும் பிடுங்கினதுக்கு அப்புறம் அந்த அப்பா பையனை கூட்டி போயிட்டு அந்த மரத்தை காட்டினாரு. அந்த அப்பா அந்த மகன் கிட்ட சொன்னாராம், நீ இந்த ஆணிகளை எல்லாத்தையும் பிடுங்கிட்ட, ஆனா அந்த மரத்துல இருக்கிற ஓட்டைகளை பாரு அப்படின்னு. அந்த மரம் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்ல. அதே மாதிரி தான்ப்பா நாம கோபத்துல ஒருத்தரை திட்டிட்டு அப்புறம் சாரி கேட்கலாம். ஆனா அந்த வார்த்தை அவங்க மனசுல ஏற்படுத்தின காயம் அப்படியே தான் இருக்கும். இந்த கதையில நமக்கு தெரியறது என்னன்னா, ஒரு நிமிஷம் கோபத்தை நம்ம கட்டுப்படுத்திட்டா 100 நாள் வருத்தப்பட தேவை கிடையாது. அந்த ஒரு நிமிஷம் மட்டும் நாம மௌனமா இருக்க பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட உறவுகள் எப்பவுமே நம்ம கையில தான் இருப்பாங்க. இப்ப அடுத்ததா இரண்டாவதா உங்களோட மனசு பாதிக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல யார்கிட்டயும் பேசாதீங்க. தேவையில்லாம வார்த்தைய விடாதீங்க. நாம ரொம்ப காயப்பட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு யாருமே வேணாம், நீ எப்பவுமே இப்படிதான் பண்ற அப்படின்னு மத்தவங்கள ப்ளேம் பண்ணுவோம். அந்த நேரத்துல நம்மளோட அறிவு பேசாது, நம்மளோட எமோஷன்ஸ் தான் பேசும். ஸோ காயப்பட்ட நேரத்துல நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களோட உறவை சிதைச்சிடும். அந்த நிமிஷம் கடந்து போயிடும். ஆனா நீங்க பேசினதால ஏற்பட்ட பாதிப்பு அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு துக்கமா இருந்தாலும் சரி, இல்ல வருத்தமா இருந்தாலும் சரி, ஒரு பேப்பர் எடுத்து உங்க மனசுல இருக்கிறத எழுதுங்க. ஆனா யார்கிட்டயும் எதையும் உடனே கொட்டிடாதீங்க. மனசு அமைதியான பிறகு பேசுங்க. அப்போதான் அதுல ஒரு தெளிவு இருக்கும். இன்னைக்கு பல உறவுகள்ல நடக்கிற ஒரு கொடுமையான விஷயம்னா இந்த எமோஷனல் பிளாக்மெயில் தான். அன்புன்ற பேர்ல நம்மள அவங்களோட வழிக்கு கொண்டு வர பார்ப்பாங்க. நாம அவங்க பேச்ச கேட்கலன்னா உடனே சொல்வாங்க, நீ என் மேல உண்மையாவே பாசம் வச்சிருந்தா இதை செய்வியே அப்படின்னு நம்மள நோகடிப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் காலேஜ் படிக்கிற அளவுக்கு அந்த ஏஜ்ல இருக்காங்க. அதுல ஒரு நெருங்கிய நண்பன் இன்னொரு நண்பன் கிட்ட என்ன சொல்றான்னா, நீ என் மேல ரொம்பவே பாசம் வச்சிருந்தா இந்த சிகரெட்டை புடி அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு எனக்காக நீ இதை கண்டிப்பா செய்யணும், ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேக்குறான். நீ செய்யலைன்னா நம்ம நண்பர்களே கிடையாது அப்படின்னும் சொல்றான். அவன் கூட இருந்த நண்பனுக்கு அது பிடிக்கலனாலும் எங்க நம்மளோட நட்பு போயிடுமோ அப்படின்ற பயத்துல அந்த கெட்ட சகவாசம் உடைய நண்பன் சொன்னதை இவனும் கேட்க ஆரம்பிக்கிறான். அதை கேட்டதால நாளடைவுல அவனோட வாழ்க்கை என்னாச்சு தெரியுமா? அவனோட படிப்பை இழக்கிறான். அவனோட குணமும் மாற ஆரம்பிக்குது.
இங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த நண்பன் உண்மையாகவே அவன் கூட இருக்க நண்பனை நேசிச்சிருந்தா ஒரு தப்பான காரியத்தை செய்ய சொல்லியிருப்பானா? இல்லவே இல்ல. அவனோட உணர்வுகள வச்சு கண்டிப்பா விளையாடி இருக்க மாட்டான். ஒரு உறவுல நீங்க பயந்துகிட்டே இருக்கீங்கன்னா, அங்க அன்பு கிடையாது. நீங்க இத செய்யலன்னா நான் செத்துடுவேன். நான் உன் கூட பேச மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அந்த நேரத்துல நீங்க மௌனமா அவங்கள விட்டு விலகிடுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த நிமிஷம் நீங்க எடுக்கிற மௌனம் உங்களோட சுயமரியாதைய காப்பாத்தும். அவங்க போடுற அந்த எமோஷனல் வலையில விழுந்தீங்கன்னா, அந்த அடையாளத்தையே நீங்க இழக்க நேரிடும். அதாவது உங்களோட அடையாளத்தையே நீங்க இழந்துடுவீங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள உண்மையா நேசிக்கிறவங்க உங்கள ஒருபோதும் தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ள மாட்டாங்க. 3வதா எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் உளராதீங்க. நம்ம ஆளுங்க பண்ற மிகப்பெரிய தப்பே இதுதான். எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சு நம்பிடுறது. உங்க கனவு என்ன? உங்களோட அடுத்த பிளான் என்ன? உங்க வீட்டு ரகசியம் என்ன? இது எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. எல்லாரும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. உங்களோட வளர்ச்சிய பார்த்து பொறாமைப்படுறவங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க உங்களோட பிளான வெளிய சொல்லும்போது அதுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கிடைச்சிடும். கம்மியா பேசுங்க, அதிகமா கவனிங்க. யாரு மௌனமா இருந்து மத்தவங்கள கவனிக்கிறாங்களோ, அவங்க தான் வாழ்க்கையில வேகமா கத்துக்கிறாங்க. உங்களோட சக்சஸ் சத்தமா இருக்கட்டும். ஆனா உங்களோட பிளான் மட்டும் எப்பவுமே ரகசியமா இருக்கட்டும். நாம பண்ற மிகப்பெரிய தப்புல இதுவுமே ஒண்ணுதான். நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தாலும் சரி, இல்ல ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தாலும் சரி, உடனே கண்ணுல பார்க்குற எல்லார்கிட்டயும் அத சொல்லிடுவோம். ஆனா எல்லாருமே உங்களோட வளர்ச்சிய பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க இல்லையா? இதையுமே ஒரு உதாரணமா ஒரு கதையோட பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு அர்ஜுன்னு ஒரு பையன் இருந்திருக்கான். ரொம்ப திறமையானவன். அவனுக்கு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்கிறதுக்கான எல்லா தகுதியுமே இருந்துச்சு. அந்த வேலைக்கு ஒரு முக்கியமான இன்டர்வியூ அடுத்த வாரம் நடக்க போகுது. அந்த அர்ஜுன் வந்து ரொம்ப ஆர்வத்துல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். இது மாதிரி எனக்கு அந்த கம்பெனில வேலை கன்ஃபார்ம் ஆக போகுது. பெரிய சம்பளம் தெரியுமா? அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரீட் கொடுத்துருக்கான். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் நடந்தது. அந்த அர்ஜுனோட ஒரு நண்பன் மேலோட்டமா சிரிச்சாலும் மனசுக்குள்ள பொறாமைப்பட்டான். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவனோட நண்பனுக்கு தெரியாமலேயே அந்த கம்பெனில இருக்கிற அவனுக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட போயிட்டு, இந்த மாரி அர்ஜுன பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவனோட பேர டேமேஜ் பண்ணி விட்டான். கடைசியில என்ன ஆச்சுன்னா, அர்ஜுன் வந்து இன்டர்வியூ போனப்ப அவனுக்கு அந்த வேலை கிடைக்கல. காரணம் அவன் அளவுக்கு அதிகமா பேசினதுதான். தன்னோட வெற்றிய அடையறதுக்கு முன்னாடியே அத பத்தி தம்பட்டம் அடிச்சதால எதிரிகள் சுதாரிச்சுக்கிட்டாங்க. உங்களோட பிளானு, உங்களோட ரகசியம், உங்களோட வருமானம் இதையெல்லாம் ஒரு லாக்கர்ல வச்சிருக்கிற நகை மாதிரி பாதுகாப்பா வச்சுக்கணும். உங்க உழைப்பு மௌனமா இருக்கட்டும். ஆனா உங்களோட வெற்றி மட்டும் எப்பவுமே சத்தமா இருக்கட்டும்னு இதனால தான் சொன்னேன். எல்லாரும் உங்களுக்கு நல்லது நடக்குமான்னு நினைக்க மாட்டாங்க. சில பேர் கை தட்டுவாங்க. ஆனா மனசுக்குள்ள இது இவனுக்கு தேவையான்னு கூட நினைப்பாங்க. அதனால கம்மியா பேசுங்க, அதிகமா சாதிங்க. இப்ப இதுல சொன்ன இந்த உதாரணமான கதை நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கும். நிச்சயமா அப்படி இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. 4வதா யாராவது உங்களை தூண்டி விடும்போது மௌனமா இருங்க. சில பேர் வேணும்னே உங்களை வம்புக்கு இழுப்பாங்க. எதுக்கு தெரியுமா? நீங்க கோபப்பட்டு தப்பான வார்த்தைய விடணும். எல்லார் முன்னாடியும் உங்களோட தரம் குறையணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அந்த நேரத்துல நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு கம்பெனில ரவின்ற ஒரு ரொம்ப சின்சியரான ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. ஆனா அவங்க கிட்ட இருந்த ஒரே பலவீனம் கோபம் வந்தா அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. ஒரு நாள் ஆபீஸ்ல எல்லார் முன்னாடியும் ஒரு கொலீக் வந்து ரவிய கிண்டல் பண்றாரு. நீ ரொம்ப ஸ்லோ, உன்னால தான் ப்ராஜெக்ட் லேட் ஆகுதுன்னு சொல்றாரு. உண்மையில ரவி மேல எந்த தப்புமே இல்ல. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கணும்? அமைதியா இருந்திருக்கணும். ஆனா ரவி கோபத்துல கத்த ஆரம்பிச்சிருக்காரு. மேனேஜர் முன்னாடியே பெரிய சண்டையாயிடுச்சு. கடைசியில என்னாச்சு தெரியுமா? தப்பு பண்ணாத ரவிக்கு மேனேஜர் வார்னிங் கொடுத்திருக்காரு. அவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனும் அந்த சான்ஸும் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த தூண்டி விட்ட ஆளு ரொம்ப சாமர்த்தியமா எஸ்கேப் ஆகிட்டாரு. யாராவது உங்களை தூண்டி விடும்போது நீங்க கத்துனா அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க லூஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம்.
அங்க நீங்க காட்டுற மௌனம் தான் உங்களோட கௌரவத்தை காப்பாத்தும். அதனால யாராவது உங்கள தூண்டி விடும்போது மேக்ஸிமம் நீங்க அமைதியா, மௌனமாவே இருங்க. 5வதா, நமக்கு தெரியாத விஷயத்துல இல்லாட்டி தேவையில்லாம அதிகமா பேசக்கூடாது. சில பேருக்கு எல்லா விஷயத்துலயும் தங்களோட கருத்த சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா, உண்மையிலேயே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறோமா? அப்படின்னு கேட்டா, இல்லன்ற ஆன்சர் தான் வரும். தேவையில்லாம அதிகமா பேசுறது நம்மகிட்ட இருக்கிற மதிப்ப குறைச்சிடும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. அந்த ஊரோட முக்கியமான முடிவுகள எடுக்க போறாங்க. அங்க ஒரு இளைஞர் இருந்தாரு. அவனுக்கு தன்னை ரொம்ப அறிவாளின்னு காட்டிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த மீட்டிங்ல ஒரு பெரியவரு ஊர்ல இருக்கிற ஒரு பழைய பாலத்த எப்படி சரி பண்ணலாம்னு ஆலோசனை கேட்டாரு. அந்த இளைஞன் உடனே எழுந்து, எனக்கு இத பத்தி எல்லாம் தெரியும். அந்த பாலத்த இப்படிதான் கட்டணும், அப்படிதான் பண்ணணும்னு ஒரு 1/2 மணி நேரம் விடாம பேசினான். ஆனா, அவனுக்கு பொறியியல் பத்தி, அதாவது இன்ஜினியரிங் பத்தி எதுவுமே தெரியாது. அவன் பேசி முடிச்சதும் அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், "தம்பி, நீ இவ்ளோ நேரம் பேசினதுல ஒண்ணு மட்டும் தெளிவா தெரிஞ்சது. உனக்கு பாலத்த பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா, மௌனமா இருக்கவும் உனக்கு தெரியாது" அப்படின்னு. அங்க இருந்த எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இளைஞன் அவமானப்பட்டு தலை குனிஞ்சாராம். அவர் அமைதியா இருந்திருந்தா கூட, அவரோட அந்த அறிவின்மை வெளிய தெரிஞ்சிருக்காது. ஆனா, அவன் அதிகமா பேசினதால, அவன் ஒரு முட்டாள்னு எல்லாருக்கும் நிரூபிச்சுட்டான். ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? "பேசினால் உன் அறிவின் அளவு தெரியும். பேசாமல் இருந்தால் உன் அறிவின் ஆழம் யாருக்கும் தெரியாது" அப்படின்னு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா? தயக்கமே இல்லாம எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. இல்லன்னா மௌனமா கவனிங்க. தெரியாத விஷயத்துல வாய திறந்தா அப்புறம் வர்ற அவமானத்த தாங்க முடியாது. கம்மியா பேசுங்க. ஆனா பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தமுள்ளதா இருக்கட்டும். வாழ்க்கையில நாம ஜெயிக்கணும்னா 2 விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு எப்போ பேசணும், இன்னொன்னு எப்போ மௌனமா இருக்கணும். இந்த 2 வித்த யாருக்கு தெரியுதோ அவங்க தான் வாழ்க்கையில பெரிய ஆளா வருவாங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில நாம பேசுற வார்த்தைகள் நம்மள கோபுரத்துல ஏத்தி உட்கார வைக்கவும் செய்யும். இல்லன்னா அதுல பாதாளத்துல தள்ளவும் செய்யும். ஒரு நிமிஷம் ஆத்திரத்துல வர கோபம் ஒரு இடத்துல நாம கொடுக்கிற தப்பான பதில். இல்லன்னா தேவையில்லாத இடத்துல நாம பேசுற பேச்சு. இது 3ம் சேர்ந்து பல வருஷமா நாம கட்டி வச்சிருக்கிற ஒரு அழகான உறவையும், கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பையும், சமூகத்துல நமக்கு இருக்கிற நல்ல பேரையும் ஒரே நிமிஷத்துல அழிச்சிடும். அதனால தான் சொல்றேன், பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்களால யோசிக்க முடியலையா? அப்போ மௌனமா இருங்க. ஏன்னா, வார்த்தைகள் சில நேரம் காயப்படுத்தும். ஆனா, உங்களோட மௌனம் எப்பவுமே உங்கள காப்பாத்தும். இன்னைக்கு இந்த டாபிக்ல ஒரு 5 கதை நம்ம பேசியிருக்கோம் இல்லைங்களா? இந்த 5 கதைகளுமே உங்களுக்கு ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்கும். நீங்க பேசுற வார்த்தை உங்களோட வாழ்க்கைய காப்பாத்தவும் செய்யும், இல்லன்னா உடைக்கவும் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்த உண்டாக்கியிருக்கும்னு நிச்சயமா நம்புறேன். இந்த 5 கதைகள்ல உங்களோட லைஃபோட எது கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த கதை புடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம ஸ்ரீ ப்ரீட் ஸ்பிரிட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு பவர்ஃபுல்லான டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.